என்னாச்சு சார்? கால் போகுதா இல்லையா? இப்போதான் மேடம் போயிட்டு இருக்கு. ஹலோ, யாரு? மேடம், நான் நம்ம ஆஃபீஸ்ல இருந்து இன்வென்ட்ரி மேனேஜர் பேசுறேன். மேடம், நீங்க நேத்து ஸ்டாக் சிச்சுவேஷன் பத்தி கேட்டிருந்தீங்க இல்லையா? அதை நான் உங்களுக்கு நைட்டே மெயில் பண்ணிட்டேன் மேடம். அதை நீங்க பார்த்துட்டீங்களா இல்லையான்னு கேட்க தான், ரிமைண்ட் பண்ண தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். நாட் எட். நான் இன்னும் பார்க்கல. நான் பார்த்துட்டு நானே உங்களுக்கு கால் பண்றேன். நான் இப்போதைக்கு வேற ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன். நான் அப்புறமா பேசுறேன். நம்ம கம்பெனி மேனேஜர் மேம் ஆஃபீஸ் விஷயமா அதான் கால் பண்ணார். திரும்பவும் அதே தான் மேடம். ஃபுல் ரிங் போகுது, ஆனால் கட் ஆயிடுது. சார் இங்கே பாருங்க சார். யோ, என்னையாச்சு? என்னாச்சு சார், நேற்று வரைக்கும் அந்த நம்பர் இங்கே தான் லொக்கேஷன் காமிச்சது சார். ஆனால் இப்போ பாருங்க சார், தஞ்சாவூர் பக்கமாக காட்டுது சார். யோ, பர்டிகுலரா தஞ்சாவூரா இல்ல பக்கத்துல என்ன ஒரு பாரியா? நல்லா செக் பண்ணியா? பார்க்குறேன் சார். இல்லை சார், பக்கத்தில் பட்டுக்கோட்டைன்னு ஒரு ஊர் காட்டுது சார். அட, புனிதா போன் இங்க தான் சார்ஜ் போட்டிருக்காளா? கௌஷிக் கிட்ட பேசினது இந்த போன்ல தான். எப்படியும் போலீஸ் இந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. அப்ப கூட நம்ம மாட்டவே கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த போனோட சிம் கார்டு போலீஸ் கிட்ட சிக்கணும். ஆனா நான் சிக்க கூடாது. அந்த புனிதா தான் சிக்கணும். அடியே புனிதா, இதை வச்சு போலீஸ் ட்ரேஸ் பண்ணா நீ தான் சிக்குவ. நீ தான் சிக்கணும். சார், என்ன சார் சொல்றீங்க? உண்மையிலே அந்த போனு பட்டுக்கோட்டையில் தான் காட்டுதா? ஆமாம் சார், நீங்களே பாருங்க, பட்டுக்கோட்டைன்னு பிளிங்க் ஆகுது பாருங்க. நானும் உங்ககிட்ட தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். என் பேச்ச யாராவது நம்புனீங்களா இல்ல காது கொடுத்து கேட்டீங்களா? அந்த நந்தினி தான் காரணம், அவதான் கொலையாளி, அவதான் கடத்தினானு எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன். அவளும் அவ குடும்பம் தான் இப்போ எல்லாமே பண்ணிருக்காங்கன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுல. இல்ல சுந்தரவள்ளி சார், இதுல ஏதோ தப்பு இருக்கு சார். இதுக்கு மேல என்ன தப்புன்னு என்ன சமாளிக்கிறீங்களா? என்ன கையில ப்ரூஃப் வச்சிட்டு இருக்காங்க. இது பாருங்க ஏசி சார், அதான் நிரூபணம் ஆயிடுச்சுல. அந்த நந்தினியையும் அந்த குடும்பத்தையும் மொத்தமா தூக்கி உள்ள வைங்க. இப்பவே போங்க கிளம்பி. மேடம், ஏற்கனவே நீங்க இந்த குற்றச்சாட்டை சொன்னீங்க. நானும் அவங்கள போய் விசாரிச்சேன். எங்களால ஒண்ணுமே ப்ரூவ் பண்ண முடியலையே மேடம். இப்போ உங்க கையில தான் ப்ரூஃப் இருக்கே. இதோ கையிலே வச்சிருக்கீங்களே, அப்புறம் எதுக்கு யோசிக்கிறீங்க? நான் சொல்றேன் சார், அந்த தோட்டக்காரி குடும்பம் தான் இது எல்லாத்தையும் பண்ணிருக்கு. அவங்க தான் கொலையாளி, அவங்க தான் என் பொண்ணை கடத்தினவங்க. அந்த உலகமாக நல்லவளும் அந்த பட்டுக்கோட்டையில தான் இருக்கா. அவதான் உலகம்னு நம்பிட்டு இருக்கானே நான் பெத்து வச்ச ஏமாளி, அவனும் அவ கூடவே தான் இருக்கான். நீங்க நேரா போய் இந்த குடும்பத்தை மொத்தமா தூக்கி லாக்அப் குள்ள வைங்க சார். அப்பதான் புத்தி வரும். சுந்தரவள்ளி போங்க. ஐயோ,
சுந்தரவள்ளி நீ பாட்டு அவசரப்பட்ட ஏதாவது இங்க பாருங்க, இதுக்கு மேல நீங்க ஒரு வார்த்தை கூட பேச வேணாம். அதான் எல்லாம் தெரிஞ்சிருச்சு இல்ல. நீங்க தயவு செஞ்சு போதும், வேடிக்கை மட்டும் பாருங்க. நான் சார்கிட்டயே பேசிக்கிறேன். சார், நீங்க எதுக்கும் வெயிட் பண்ணாதீங்க, நீங்க போங்க. முதல்ல பட்டுக்கோட்டை கிளம்பி போய் அவங்கள உள்ள தூக்கி வைங்க சார். அப்பதான் அவங்களுக்கு எல்லாம் ஒரு பாடமா இருக்கும். நீங்க போங்க. நீங்க சொல்றதுனால எதுவும் உண்மையாயிடாது மேடம். இருந்தாலும் நாங்க உடனே பட்டுக்கோட்டை கிளம்புறோம், விசாரணை பண்றோம். ஓகே சார். ஓகே யோ வாங்க. ஓகே சார். வரேன் சார். ஆ அம்மாச்சி, சைக்கிள் ஸ்டாண்ட் போட்டுட்டு ரேஷன் பொருளை பின்னாடி வச்சுட்டு பார்த்தா வழியில யாரோ டூ வீலர் நிறுத்தி வச்சிருந்தாங்க. யாரு பாதையில டூ வீலர் நிறுத்தி வச்சிருக்கிறதுன்னு நான் போய் பார்த்தேன் மாமா. அந்த வண்டியை நகர்த்த முடியல. திரும்பி பார்த்தா ரேஷன் பொருள் காணோம். ரேஷன் பொருள் கொஞ்ச தூரத்துல அப்படியே இருந்துச்சு. போய் எடுக்கலான்னு பார்த்தா நகர்ந்துட்டே போச்சு. யாரோ கம்பி கட்டி இழுத்தாங்க அம்மாச்சி. யாரா கம்பி கட்டி இழுக்கிறதுன்னு பார்த்தா பக்கத்துல போனா ஒரு ஆள் அதை கையில புடிச்சிட்டு இருந்தான். அவன் ஹெல்மெட் போட்டிருந்தான், கையில கத்தி லுங்கிலாம் கட்டிட்டு யாரா நீனு கேக்குறதுல கத்தி வச்சு இப்படி தீர்வு வந்துட்டா அம்மாச்சி. அங்கேயே உயிரை பிடிச்சிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டேன் அம்மாச்சி. என்ன செய்வேன்? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அவன் கையில பாம்பு கடிக்க, அவனை வயசூரி வந்து கொண்டு போக, ஐயோ பேதி வந்து போக, என் பேத்தியும் கொல்ல வந்திருக்கானே. ஐயோ, இப்படி ஒரு அக்கிரமத்தை செஞ்சிருக்கானே அவன். பாருங்க சின்னையா, நாங்க பாட்டுக்கு எதுவுமே வேண்டாம்னு இந்த ஊர் பக்கம் வந்து ஒதுங்கி கிடக்கும். யார் சோத்துலயாவது மண்ணெலி போட்டோமா, இல்ல யாருக்காவது துரோகம் பண்ணோமா? கூழோ கஞ்சியோ நாங்களா உழைச்சு நாங்களா சாப்பிட்டுட்டு இருக்கோம். எங்க மேல எதுக்கியா இவ்வளவு வன்மம்? நீ ஒண்ணும் பயப்படாத. சின்னையா, எனக்கு தெரியுமுங்கய்யா, இம்புட்டுக்கு காரணம் அந்த தேங்காய் காரணம். சின்னையா, எத்தாய் அந்த அருவாள் எடுக்கத்த அவன் கழுத்து அறுத்துட்டு நான் செயலுக்கு போயிடுறேன். என் பிள்ளைகளாவது நிம்மதியா இருக்கணும். நீ பேசாம இருக்க மாட்டியா? அந்த தேங்காய்க்காரன் தான் இதை செஞ்சான்னு இன்னும் உறுதியா தெரியல. குழப்பமா இருக்கிறப்போ நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிராத. ஓ, டாடி தான். என்ன புது பிரச்சனை தெரியலையே. அந்த தாய்க்குளம் ஏதாச்சும். ஹலோ டாடி, என்னாச்சு டாட்? என்ன தாய்க்குளம் ஏதாச்சும் பிரச்சனை பண்றாங்களா? ஆமாண்டா, பிரச்சனை தான்.